ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஆகஸ்ட் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. ஆகஸ்ட் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை ஒவ்வொரு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக மாத ராசி பலன் டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தம்ப்நெயிலில் பார்த்தது போல் கடக ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகிற இறைவன் வைக்கக்கூடிய நிறைய பரீட்சைகளில் இதுவும் ஒரு பயிற்சியான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நிறைய ஏற்றிறக்கமான பலன்கள்லாம் கிடைக்கும். அந்த ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்கிறத நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வெற்றி நிறைந்த மாதமாக இருக்கும். எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் வெற்றிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும். அது சேம் டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெற்றி கிடைக்கிறதுக்குன்னு நவக்கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு நம்ம நடந்துக்கும் போது நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த மாத ராசி பலனே ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு. இப்போலாம் எல்லாருமே அவங்கவுங்க ராசிக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே டெய்லியும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்டேட் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 99% ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கடகராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஒரு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு செப்டம்பர் மாதம் முழுசாக என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய செப்டம்பர் மாதம் கலவையான பலன்களை தரப்போகுது. நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு, அட் த சேம் டைம் பாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. நிறைய நீங்கள் ஏற்றிறக்கமான பலன்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ஏற்றிறக்கமான பலன்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அதாவது நான் எப்படி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல வரணும், அதற்கேற்ப நீங்கள் செப்டம்பர் மாதம் நடந்து மேனேஜ் பண்ணிங்கன்னா இந்த ஏற்றிறக்கமான மாதத்தை ஈஸியாக நீங்கள் சமாளிக்கலாம். வாங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய வாயில் தாங்க கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வாயில் வார்த்தை வருது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதாக கவனிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, அந்த வார்த்தைகளில் தான் ப்ராப்ளம் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தையில் நாம் சின்னதோ பெருசோ ஏதாவது ஒருவரை காயப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் வார்த்தைகள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் நிறைய நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். சவால்கள் வந்த உடனே ஐயோ சவால் வந்துருச்சா, என்னாலாம் முடியாது, நாளாக கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்லி கிளம்பக்கூடாது. இத்தனை மாதத்தில் நீங்கள் சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. இத்தனை மாதத்தில் சவால்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். ஆனால் செப்டம்பர் மாதம் சவால்களை ஸ்கிப் பண்ண முடியாது. தொழில், வியாபாரம், வேலை, இது மூணிலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவால்கள் நிறைய வரும். என்ன சவால்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய மனநிலையை நீங்கள் செப்டம்பர் மாதம் உருவாக்கிக்கணும். அந்த மாதிரி உருவாக்கும் போது கண்டிப்பாக சவால்களை முறியடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சவால்களை முறியடிக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. சவால்களை முறியடிக்க உங்களோட மனதில் தன்னம்பிக்கை இருந்தாலே போதும். ஸோ தன்னம்பிக்கை, அதை என்னால் முடிக்க முடியும், என்ன சவால்கள் வந்தாலும் என்னால் எதிர்த்து போராட முடியும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு தயாராக இருந்தீங்கன்னாவே உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்புறம் உங்களுடைய தொழிலை பற்றி பேசும்போது, உத்தியோகத்தில் பற்றி பேசும்போது சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும். இப்போ வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டால் மிகவும் பிஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும்.
இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது பெருசாக நீங்கள் மற்ற விஷயங்களை டைவர்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அதனால் பெருசாக நீங்கள் இழப்பதற்கு வாய்ப்பு எதுவும் வராது. ஆனால் வேலை சம்பந்தமாக வேறொரு ஊருக்கு அல்லது வேறு நாட்டிற்கு பயணம் செய்வதற்கு வாய்ப்பு அமையும். அந்த மாதிரி வாய்ப்பு அமையும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செல்லலாம். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்காக நாம் மெனக்கட்டு போகணுமா, இந்த வேலைக்காக நாம் போகணுமா அப்படிலாம் சொல்லி சலிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போகக்கூடிய காரியம் ஜெயிக்காது. இத்தனை மாதம் நீங்கள் அந்த மாதிரி யோசித்து போனீங்கன்னா கூட பிரச்சனை இல்லாமல் எல்லாம் சால்வ் ஆகிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த மாதிரி சலிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோற்று தான் போவீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஏச்சரக்கமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதனால் என்ன உங்களுக்கு வெளியில் போகக்கூடிய சான்ஸ் கிடைச்சாலும் நல்லா ஹாப்பியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் போயிட்டு வாங்க. அப்படி ஹாப்பியாக போனீங்கன்னா உங்களோட போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் என்ன, வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இந்த மாதிரி செல்லும்போது கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக போங்க. ஆனால் அது உங்களுக்கு வேலைக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையை கொண்டு வரும். அதனால் பயணங்கள் மேற்கொள்வது ரொம்ப 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 நல்லது. இது தவிர வணிகம் செய்யக்கூடிய நபர்கள் சில சவால்களை நீங்கள் வணிகத்தில் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். மற்றும் நீங்கள் அனைத்து அரசாங்க விதிகளையுமே தொழில் ரீதியாக இந்த செப்டம்பர் மாதம் பின்பற்ற வேண்டும். இத்தனை நாள் பின்பற்றாமல் இருந்திருந்த எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லாக் ஆகக்கூடிய டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நான் இப்போ உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடந்துக்கும்போது தொழிலில் நஷ்டம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தொழிலில் நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். அதுவும் அரசாங்க விதிமுறைகளை தொழில் ரீதியாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இல்லையெனில் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதுக்கப்புறம் வரி தொடர்பான அறிவிப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் காதல் உறவுகள் பற்றி பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அன்புடைய சூழல் உங்களுக்கு இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு பயம் எதுவும் வேண்டாம். அப்புறம் செப்டம்பர் மாதம் குரு பகவானுடைய அருளால் உங்கள் காதல் திருமணத்தில் போக வாய்ப்பு இருக்குது. திருமணமானவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உறவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக மாதம் இருக்கும். உங்கள் மனைவி தனது குடும்ப உறுப்பினர்களிடம் அதிக நாட்டம் காட்டுவாங்க. இதன் காரணமாக உங்கள் இருவருக்கு இடையே இழுபறி நிலை ஏற்படும். அப்படி காட்டும்போது அதை பெருசாக கண்டுக்க வேண்டாம், விட்டுருங்க. சில நேரங்களில் கசப்பான விஷயங்களை கூட சொல்லலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். அது கேட்பதற்கு மோசமாக தோன்றும். உங்கள் உறவில் இதனால் கொஞ்சம் பதற்றம் அதிகரிக்கும். எனவே நீங்கள் இந்த செப்டம்பர் மாதம் திருமணமான கடகராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. ஸோ திருமணமானவர்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்று செப்டம்பர் மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு படிப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் மாதம் சாதகமாக இருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பில் முழு கவனம் செலுத்தினீங்கனாவே நல்ல மதிப்பெண்களை ஈஸியாக நீங்கள் பெற்றுடலாம். உங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கும், பயப்பட வேண்டாம். குடும்ப வாழ்க்கை சுமாராக இருக்கும். மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அதனால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும்னு நினைக்காதீங்க. சூரிய ஒளி மற்றும் நிலைமைகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இது தாயார் உடல்நிலையில் சில பாதிப்புகளை ஏற்படக்கூடும். உங்களுக்கு கரெக்டாக இருக்கு, ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டாகும். மதஸ்தலங்களுக்கு சென்று வாருங்க. செப்டம்பர் மாதம் வெளியூர் பயண சூழ்நிலை உங்களுக்கு கரெக்டாக சக்ஸஸாக அமையும். அதாவது மதத்தலங்களுக்கு உங்களோட இதுக்கேற்ப நீங்கள் சென்று வரும்போது வெளியூர் பயண சூழ்நிலை உங்களுக்கு கரெக்டாக கூடும். சில உடல்நல பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் உங்களை கவனிக்கவில்லை என்றால் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். நீங்கள் உங்களை கவனிச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராது. அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிகவும் முக்கியம். பொருளாதார நிலையில் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். செலவுகளும் அட் த சேம் டைம் அதிகரிக்கும். அவற்றுக்கு இடையே சமநிலை ஏற்படுத்துவது உங்களுக்கு முக்கியமானதாக சொல்லப்படுது. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, தினமும் ஸ்ரீ பக்ரங் பதனை ஊத வேண்டும். இதை நீங்கள் பண்ணி உங்கள் நாளை செப்டம்பர் மாதம் தொடங்கும் போது உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்ட மாதமாக அமையும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் கடகராசிக்காரங்க செய்திடுங்க.
கடகராசிக்காரங்களுக்கு நிறைய ரிஸ்க்குகள் செப்டம்பர் மாதம் இருக்குங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ செப்டம்பர் மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.